உடற்கூறாய்வு பரிசோதனை செய்யப்பட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு நபர் கிடையாது, இதுல பலர் ஈடுபட்டிருக்காங்க. கூட்டு பலாத்காரம் அப்படிங்கிற நிலையில தான் இவங்க கோஷங்களை முன்வைக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு நபர் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. போதுமான வசதிகள் இல்லாதது, அங்கு ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி இல்லாததுதான் அரசாங்கத்துடைய அலட்சிய போக்கு தான் இது போன்ற மரணத்துக்கான, இது போன்ற ஒரு கொலைக்கான காரணம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வச்சு தான் இந்த போராட்டத்தை இந்த மருத்துவருடைய போராட்டங்கள் ஒரு நல்ல நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜி அவருடைய கழுத்துல தொங்கக்கூடிய கத்தி அப்படின்னு சொல்லலாம். மம்தா பானர்ஜி உடைய ஆட்சி கவிழ்ப்புக்கும் இந்த போராட்டம், அதாவது இந்தியாவுடைய சுதந்திரம் அப்படிங்கிற நிலையில ஒரு தேநீர் விருது. அப்ப இதுல திமுக கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஆளும் அரசுக்கு நிதி பற்றாக்குறை, நிதி கிடைக்கல, மத்திய அரசு முட்டுக்கட்டை போடுறது அப்படின்னா திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதல்வராக முடியாது அப்படின்னா யாரை சுட்டி காட்டுகிறார் அப்படிங்கிற கேள்விகள் தான் இங்க எழுந்துகிட்டு இருக்கும். திமுகவை தான் சுட்டி காட்டி திமுகவை மையமாக வச்சுதான் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறார் அப்படிங்கிற அலையன்ஸ்ல இருந்துகிட்டே திமுக தலையில குட்டுகிறார், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நெருக்கடி ஏற்படுத்துகிறார் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், மேற்கு வங்காளத்தில் பெண் மருத்துவர் கொலை விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்று நள்ளிரவு போராட்டம் நடப்பதாக சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அதாவது வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் இந்த மருத்துவருடைய மரணம், இந்த நிகழ்வு ஏற்பட்டதுல இருந்தே பெரிய அளவில் மருத்துவர்கள் போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது நாடு முழுவதும் இந்த போராட்டங்கள் நடந்தாலும் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிராகத்தான் அங்கு கோஷங்கள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மம்தா பானர்ஜி அரசாங்கம் போதுமான வசதிகளை செய்து கொடுக்கல. அந்த மருத்துவ காலேஜ் இருக்கு இல்லையா, அதாவது ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜில் வச்சு தான் இந்த மருத்துவர் கொல்லப்படுறாங்க, அதிகாலை வேளையில் கொல்லப்படுறாங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சஞ்சய் ராய் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதே நேரத்தில் இங்கே போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் பரிசோதனை செய்யப்பட்டு, உடற்கூறாய்வு பரிசோதனை செய்யப்பட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு நபர் கிடையாது, இதுல பலர் ஈடுபட்டிருக்காங்க. கூட்டு பலாத்காரம் அப்படிங்கிற நிலையில தான் இவங்க கோஷங்களை முன்வைக்கிறாங்க. ஒரு சில ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு நபர் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும். அதாவது இந்த கொலை சம்பவம் நடந்து எங்களுக்கு தெரிந்த உடனே சில மணி நேரங்களுக்குள்ளார அந்த அக்யூஸ்டை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சாங்க. அப்போ பாத்தீங்கன்னா காவல்துறை இது போன்ற விவகாரங்களை மூடி மறைக்கிறது. இந்த பெண் மருத்துவருடைய மரணத்துல மூடி மறைக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா கூட்டு பலாத்காரம் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுகிறது. அப்போ என்ன காரணத்துக்காக அங்க லோக்கல் போலீஸ், மாநில போலீஸ் இது போன்ற செயல்களில் ஈடுபடுறாங்க. அப்போ அந்த போலீஸை பொறுத்த வரைக்கும் அங்க ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியது மம்தா பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி. அப்போ மாநில அரசாங்கம் மூடி மறைக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுகிறது அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா போதிய வசதிகளை அங்க செய்து கொடுக்கல. மருத்துவமனையில ஒரு டாக்டர் ரெஸ்ட் எடுப்பதற்கான ரூம்களோ அல்லது அங்க ரெஸ்ட் ரூமோ எதுவுமே ஏற்பாடு செய்து கொடுக்கல. அங்க ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உடைச்சு போட்டிருக்காங்க. அங்க வேலைகள் எதுவுமே நடைபெறல. போதுமான வசதிகள் இல்லாதது, அங்கு ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி இல்லாததுதான் அரசாங்கத்துடைய அலட்சிய போக்கு தான் இது போன்ற மரணத்துக்கான, இது போன்ற ஒரு கொலைக்கான காரணம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வச்சு தான் இந்த போராட்டத்தை பெரிய அளவில் எடுத்து சென்றுட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் பெரிய அளவில் வெடித்ததுக்கு காரணம் மருத்துவர்கள் தான். அதாவது பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் இதற்கு எதிராக போராட்டத்தை முன் வச்சாங்க. இந்த மருத்துவருடைய போராட்டங்கள் ஒரு நல்ல நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தெளிவா சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த வெஸ்ட் பெங்காலுடைய ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ சிபிஐ விசாரணை செய்யலாம் அப்படிங்கிற அறிவுறுத்தலை முன் வச்சுட்டாங்க. மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் 5 நாள் கெடு காவல்துறைக்கு விதிச்சிருந்தாங்க. விதிக்கப்பட்ட நிலையிலையும் இந்த காவல்துறை
காவல்துறை மெத்தன போக்கோடு செயல்படுகிறது, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல, அலட்சிய போக்கோடு செயல்படுகிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்து தான் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும், வெஸ்ட் பெங்காலுடைய ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சிபிஐக்கு மாத்திருக்காங்க. சிபிஐ இன்று காலை புதன்கிழமை காலை விசாரணையை துவக்கிட்டாங்க. அப்போ ஒரு வழக்கு சிபிஐ கைக்கு செல்கிறது அப்படின்னாலே அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும், ஒரு நேர்மையான அறிக்கை தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவர்களுடைய போராட்டம் ஒரு நல்ல நிலையை, நல்ல வழியில சென்றுகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம அழுத்த திருத்தமா தெரிவிக்க முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட போராட்டம், இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, நாளைக்கு வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவுடைய சுதந்திர தினம். இதற்கு முந்தைய நாள் இரவு 11:55 மணிக்கு இந்த போராட்டத்துக்கான ஏற்பாடுகளை செய்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மருத்துவர்கள் தான் இந்த ஏற்பாடுகளை செய்துட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா மட்டுமல்லாமல் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இந்த பணிகள் கட்டமைக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தில் பெண்கள் மட்டுமல்லாமல், அதாவது மருத்துவர்கள் மட்டுமல்லாமல் பப்ளிக்கும், பெண்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லி பப்ளிக் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இதுல முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு எம்பி கலந்துக்கிறாரு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆளும் மாநில அரசுக்கு எதிராக, மம்தா பானர்ஜிக்கு எதிராகத்தான் இந்த போராட்டமே நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி வந்து என்ன கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, சுகேந்து சேகர் ராய் அப்படிங்கிறவர் தான், சுகேந்து சேகர் ராய் அவர்கள் தான் எம்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க, மூத்த தலைவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில. அவர் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறார் அப்படின்னா, எனக்கும் மகள் இருக்கிறாள், பெண் குழந்தை இருக்குது, அதனால கண்டிப்பாக நான் இந்த போராட்டத்தில் கலந்துக்குவேன். என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து ஒரு மனித குலத்திற்கு, பெண் குலத்திற்கு விடுக்கப்பட்ட ஒரு சவாலா தான் பார்க்க முடியும். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா. அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும், இந்த போராட்டத்துக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, பெண்களின் சுதந்திரத்திற்காக சுதந்திர நள்ளிரவில் அப்படின்னு சொல்லி பேரை வச்சிருக்காங்க. அதாவது வந்து பெண்களுடைய சுதந்திரத்துக்காக நாளைக்கு சுதந்திர தினம் பிறக்கக்கூடிய நள்ளிரவுல இந்த போராட்டம் எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த போராட்டம் நடப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த போராட்டத்துக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் ஒவ்வொருத்தராக தொடர்ச்சியாக நாங்களும் அந்தந்த பகுதியில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் நள்ளிரவுல கலந்துக்குவோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இவங்க எல்லாருமே இந்த போராட்டத்தில் கலந்துக்கக்கூடிய வேலைகளையும் அவங்க கருத்துக்களையும் முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், அரசியல் கட்சி சார்புடையவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்க போவதாக அறிவிப்பு செய்திருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த போராட்டம், இந்த மருத்துவர்களுடைய போராட்டம் வீரியம் அடைந்து இப்போ தற்போதைய நிலையில இந்த நள்ளிரவு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு மாநிலம் முழுவதும் பெரிய அளவில் வெடிக்க போகிறது அப்படிங்கிறத தற்போதைய நிலையிலேயே நாம உறுதியாக சொல்ல முடியும். அப்போ இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ மம்தா பானர்ஜிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த போகிறது. ஏன்னா இது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரே ஒரு மருத்துவமனையில், ஒரு மெடிக்கல் காலேஜில் அவர் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ரூம்ல வைத்து கொலை செய்யப்படுகிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா கூட்டு பலாத்காரம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ இது சென்சிட்டிவான ஒரு விஷயம். அப்போ பெரிய அளவில் மக்கள் இதுல வந்து எல்லா தரப்பு மக்களுமே கலந்துக்குவாங்க. இப்போ மம்தா பானர்ஜிக்கு எதிராக அங்கு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே, பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், எல்லாருமே எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார், இதனால மம்தாவின் ஆட்சி கவிழ்வதற்கு வாய்ப்பு எதனா இருக்கா சார்? கண்டிப்பா. என்ன காரணம் அப்படின்னா, இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நான் சொன்னது போலதான் இப்போ நள்ளிரவுல வந்து இந்த போராட்டம் ஒரு வீரியம் எடுத்து விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அங்கு மக்கள் கூடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ மக்கள் புரட்சி அப்படிங்கிறது வந்து எந்த ஆட்சியாக இருந்தாலும் கவிழ்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் எடுத்து செல்லும். அப்போ இன்று நள்ளிரவு நடக்கக்கூடிய போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. அப்போ வந்து உள்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது அப்படியே கேள்விகள் எழும். போராட்டம் பெரிய அளவில் எழும்போது காவல்துறை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையில ஈடுபடுவாங்க. அப்போ கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில ஈடுபடும் போது அந்த போராட்டம் சுமூகமாக செல்ல போகிறதா அல்லது பெரிய அளவில் வெடிக்க போகிறதா அப்படி ஒரு கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா நீங்க கேட்டது போலதான் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜி அவருடைய கழுத்துல தொங்கக்கூடிய கத்தி அப்படின்னு சொல்லலாம். மம்தா பானர்ஜியுடைய ஆட்சி கவிழ்ப்புக்கும் இந்த போராட்டம் வழிவகுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, கடந்த காலத்தில் நடந்த விவகாரங்கள் எல்லாமே மருத்துவர்கள் அங்கு முன்வைக்கிறாங்க. தொடர்ச்சியாக அங்கு மருத்துவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், பாதுகாப்பு இல்லாத தன்மை, கடந்த காலங்களில் மருத்துவர்கள் கொல்லப்பட்ட நிகழ்வுகள், ஏன்னா பல கொலைகள் இது போன்று நடந்திருக்கு. மருத்துவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்படி வைக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்தவரைக்கும் அப்போ மம்தா பானர்ஜியுடைய ஆட்சிக்கு ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளராக நாம தெளிவாக சொல்ல முடியும்.
இப்போ ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்து தேநீர் விருந்து திமுக வந்து கலந்துக்கல, ஆனா அதிமுக வந்து கலந்துக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது பாத்தீங்க அப்படின்னா, நாளைக்கு சுதந்திர தினம், யார் ஆளுநராக இருந்தாலும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து இது போன்ற ஒரு தேநீர் விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சியை வைப்பாங்க. அதே போலதான் ஆளுநர் RN ரவி அவர்களும் இது போன்ற ஒரு உபசரிப்பு தேநீர் விருந்தை வைக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக எந்த விதமான மோதல்கள் இருந்தாலும் அதை கடந்து ஒரு சுமூகமான போக்கை கடைபிடிப்பதுதான் மாநிலத்தில் ஆளும் கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை உருவாக்கும். ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கும் ஆளும் கட்சிக்கும் இடையில ஒரு புரிதலை உருவாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னதான் நாம எதிர்த்து அரசியல் செய்தாலும், எதிர்நீச்சல் அடித்தாலும், எதிர்ப்பு அரசியல் செய்தாலும், ஆனா இங்க மாநிலத்துடைய நலன் சார்ந்த விஷயத்துக்கு மத்திய அரசாங்கத்துடைய ஆதரவு தேவை. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து முக்கியமான கோப்புகள் சைனிடக்கூடிய நிலையில் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கும் போது ஒரு சுமூகமான போக்கை கடைபிடிப்பது மாநில அரசுக்கு நல்லது. இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆளுநரை எதிர்த்துக்கிட்டு இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நிகழ்வு எங்க போய் முடியும் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் கிடைக்கக்கூடியதுல ஒரு முட்டுக்கட்டைகளை போடும். மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும், தற்போதைய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் எதிர்த்து அரசியல் செய்தாங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் அந்த மாநிலத்துக்கான நலத்திட்டங்களை எந்த அளவு குறைக்க முடியுமோ, காலம் தாழ்த்த முடியுமோ அது போன்ற வேலைகள் தான் ஈடுபடுவாங்க. இதுல எந்த அரசாங்கம் விதிவிலக்கு கிடையாது. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு போக்கை கைவிட்டு திமுக ஆளுநரை எதிர்த்து நிற்கக்கூடிய வேலையை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. என்ன காரணம் அப்படின்னா, மக்களுக்கு நலத்திட்டங்கள் வராது. ஆளும் திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஃபண்டு வரல, ஃபண்டு காலதாமதம் ஆகிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைப்பாங்க. ஆளுநர் அவர்கள் கோப்புகளில் சைன் இடுவதற்கு காலதாமதம் பண்றாங்க, இழுத்தடிப்பு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் செய்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குமே தவிர இது அந்த மாநிலத்துடைய நலனுக்கு உகந்ததாக இல்லை. இந்த நிலையில பார்க்கும் போது அதிமுகவை நாம பாராட்டி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, எதிர் திசையில எதிர்கட்சியாக இருந்தாலும் இந்த தேநீர் விருந்துல டி. சிவகுமார் உள்ளிட்ட அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் கலந்துக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதுல எல்லா கட்சிக்குமே ஆளுநர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காங்க. இப்போ ஆளுநர் அவர்கள் எதிரி அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தாங்க அப்படின்னா, ஆளும் கட்சியோ அல்லது வந்து வெளியில இருக்கக்கூடிய மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் யாருக்குமே அழைப்பு விடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அரசியல் வேறு, இது போன்ற நிகழ்ச்சிகள் வேறு. அதாவது இந்தியாவுடைய சுதந்திரம் அப்படிங்கிற நிலையில ஒரு தேநீர் விருந்து. அப்ப இதுல வந்து திமுக கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஆளும் அரசுக்கு வந்து நிதி பற்றாக்குறை, நிதி கிடைக்கல, மத்திய அரசு முட்டுக்கட்டை போடுறது அப்படின்னா நெருக்கடிகளை ஏற்படுத்தும். இந்த காரணங்களை மக்கள் மத்தியில முன்வைத்து விட்டு திமுக தன்னுடைய போக்குல செல்வாங்க. ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படக்கூடியது தமிழக மக்கள் அப்படிங்கறத தெளிவாக சொல்லலாம். ஓகே சார், ஒரு தலித் வந்து முதல்வராக முடியாதுன்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை எப்படி சார் எடுத்துக்கிறீங்க? அதாவது பாத்தீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய உள் ஒதுக்கீடு விவகாரத்தை கண்டித்து தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதுலதான் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இது போன்ற ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இது வந்து உற்று கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து தான். அதுக்கு முந்தைய நிலையில நாம் தமிழர் சீமான், காங்கிரஸ் கட்சியுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம் வந்து தொல் திருமாவளவன் அவருடைய கருத்துக்களை வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதல்வராக முடியாது அப்படின்னா யாரை சுட்டி காட்டுகிறார் அப்படிங்கிற கேள்விகள் தான் இங்க எழுந்துகிட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து பல்வேறு மாநிலங்கள்ல பல தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. மாயாவதி, பல்வேறு தலைவர்கள் நாம சுட்டி காட்ட முடியும். அதே போலதான் இந்தியாவுடைய பிரசிடென்டாகவும் பல பேர் இருந்திருக்காங்க. நாராயணன், ராம்நாத் கோவிந்த் அப்படின்னு சொல்லி பல பேர் தொடர்ச்சியாகவே இருந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதல்வராக முடியாது அப்படின்னா இது எந்த நேரத்தில் அவர் தெரிவிக்கிறாங்க. யாரை சுட்டி காட்டுகிறார் அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வையில திமுகவை தான் சுட்டி காட்டி திமுகவை மையமாக வச்சுதான் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறார் அப்படிங்கிறத தெளிவா சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, திமுகவில் அவருடைய குடும்பத்தை தாண்டி அங்க யாருமே சிஎம் ஆக முடியாது அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒரு விதி அப்படின்னு கூட சொல்லலாம். கலைஞர் கருணாநிதி அவர்கள், அதன் பிறகு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்த நிலையில வந்து துணை முதல்வர், அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லி உதயநிதி சென்றுட்டு இருக்காங்க. அப்ப இதைத்தான் மையப்படுத்தி காமிக்கிறாங்க. ஏன்னா அதிமுகவை நாம இங்க சுட்டி காட்ட முடியாது. தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் திமுக, அதிமுக தான். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் குடும்ப அரசியல் இல்லாமல் முதல்வர் வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் வந்துகிட்டு இருக்காங்க.
அதாவது எம்ஜிஆர் அவர்களால் கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது, சம்பந்தமே இல்லாத ஜெயலலிதா அவர்கள் கட்சியுடைய முதலமைச்சர் ஆகிறாங்க, அதன் பிறகு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாங்க. நாளைக்கு ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிமுகவில் கிடைக்கும். ஆனா திமுகவில் கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாம் முதலமைச்சர் ஆகுவாங்க. இந்த விரக்தியின் வெளிப்பாடு தான் திருமாவளவன் அவர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதே திருமாவளவன் அவர்கள் அதே திமுக அலையன்ஸ்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அலையன்ஸ்ல இருந்துகிட்டே திமுக தலையில குட்டுகிறார், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நெருக்கடி ஏற்படுத்துகிறார் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவை தான் தாக்கக்கூடிய செயலாகத்தான் பார்க்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கப்பட போறது அப்படி கருத்துக்கள் அடிபடும் போது ஏன் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்க கூடாது அப்படி கேள்விகள்லாம் எழுந்துகிட்டு இருக்கு. இப்போ துணை முதலமைச்சர் பதவி யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர் மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள். உதயநிதியை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கி அடுத்த நிலையில முதலமைச்சர் ஆகுவாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு தலித் ஆக முடியாத திமுகவை தான் தாக்குறாங்க. அப்போ இந்த நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதாவது எந்த கட்சியோடு சேர்ந்து பயணித்தால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலித் வந்து ஒரு முதலமைச்சராக வர முடியும் அப்படிங்கிற நிலையை அவர் வந்து சிந்திக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அலையன்ஸ்ல இருந்தால் எதிர்காலங்களில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிற நிலையிலையும் சிந்திக்க வேண்டிய நிலையில தான் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசை தாக்குவது போல திருமாவளவன் அவருடைய பேச்சுக்கள் இருந்தாலும் நேரடியாக மத்திய அரசை தாக்காமல் அதே நேரத்தில் நேரடியாக திமுகவை தாக்குகிறாரோ அப்படிங்கிற கேள்விகள் தான் எழுந்து நின்றுட்டு இருக்கு. இந்த திருமாவளவன் அவருடைய பேச்சுக்கள் தான் இன்னும் வரக்கூடிய ஒரு சில நாட்களுக்கு தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஒரு பரபரப்பை அரசியல் களத்தில் ஏற்படுத்த போகிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக மு க ஸ்டாலின் மட்டத்தில் ஒரு அதிர்ச்சியலையை உருவாக்கி இருக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது. ஓகே சார், எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி.